முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
1 சாமுவேல் 17:49. அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையில் முகங்குப்புற விழுந்தான். தாவீதிற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் கொடுக்கப்பட்டது, ஒரே ஒரு கூழாங்கல் தான். அடைப்பையில் நிறைய கல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அவசரத்தில் எதிராப்ப கோலியாத் ஓடி வரும்பொழுது குறிபார்த்து அடித்தார். ஒரே ஒரு அடியில் சரியாக நெற்றியில் அடித்தார். அந்த கோலியாத்துடைய கதை முடிந்தது. அந்த குறி மாத்திரம் தவறி இருக்கும் என்றால் ஒருவேளை ஸ்டோரி வேறு மாதிரி போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்பு தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் அநேக நேரங்களில் உங்களை தேடி வரும் என்பதை மறந்துடாதீங்க. அந்த நேரத்தில் நன்கு ஜெபித்து ஆண்டவரை முன்வைத்து எவ்வளவு கவனமாக அதை பெற்றுக்கொள்ள முடியுமோ பெற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்கள். இன்டர்வியூவில் எப்படி நல்லா பேச முடியுமோ பேசுங்க. படிக்க வேண்டிய காலங்களில் ஒரே ஒரு வாய்ப்பு தான், நல்லா படிங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரை முன்வைத்து செயல்படுங்கள். நீங்கள் முழு கவனத்தோடு செயல்படுகிற பொழுது மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள். கோலியாத்தையே வீழ்த்துவீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கடத்தில் வைப்பார். கவனக்குறைவு ஏற்பட்டாலோ நாசமோசங்கள் ஏற்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். விருத்துக்குரியவர்கள், இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நானும் உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதற்காக எவ்வளோ பிரயாசம் எடுத்து வருகிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாய்களை தண்ணீர் போல நாம் செலவழித்து இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வர வேண்டும் என்று நாம் பாடுபட்டு வருகிறோம். ஏதாவது ஒரு வார்த்தை கிடைத்து விடாதா, ஏதாவது ஆண்டவர் பேசிட மாட்டாரா, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்று எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் தொலைக்காட்சியின் முன்பு அமர்ந்திருக்கிறார்கள். அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. பாடுகள் மத்தியில் இருப்பவர்கள், ஆபத்தில் இருப்பவர்கள், உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள், கடன் பாரங்களில் சிக்கி தவிப்பவர்கள், ஐயோ நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியவில்லையே என்று தலையில் அடித்து கொண்டிருப்பவர்கள், நெஞ்சில் அடித்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ கோடி பேர் நம் நாட்டில் இருக்கிறாங்க, எத்தனையோ நாடுகளில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படியாவது நன்மையை கொண்டு வர வேண்டும் என்று நாம் போராடி வருகிறோம். எனவே இந்த நல்ல ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், பாருங்கள். அநேகருக்கு இந்த நற்செய்தி நீங்கள் பரப்புங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடைக்கலான் குறையும் முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாகர்கோவிலை சார்ந்த அன்பு சகோதரி சஜிதா அண்ட் அன்பு மகன் ஆல்ஃபின் ஜோ பிறந்தநாளை ஒட்டி 3 வேளையும் மிக சிறப்பான உணவை அளிக்கின்றார்கள். தம்பி ஆல்ஃபின் ஜோவுக்கு ஆண்டவர் தீர்க்காயுசையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் சகல கிருபைகளையும் அவர் அள்ளி செய்வாராக. சகோதரி சஜிதா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களை, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக மார்க்கு 3வது அதிகாரம்
1வது வசனம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான். ஆண்டவர் ஜெப ஆலயத்துக்கு போவதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார். அவருக்கு பிடித்ததை ஜெப ஆலயத்திற்கு செல்வது தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அவருக்கு 12 வயதான பொழுது அவரை காணாதபடிக்கு அம்மா அப்பா அவரை தேடினாங்க. நண்பர்கள்ட்ட போய் கேட்டாங்க, சொந்த பந்தங்கள்கிட்ட போய் கேட்டாங்க, பிரயாண கூட்டத்தார்கிட்ட கேட்டாங்க, என் மகனை பார்த்தீங்களா, குட்டி இயேசுவை பார்த்தீங்களா? கடைசியில் அவர் ஜெப ஆலயத்தில் இருந்தார். ஏனென்றால் நான் என் தகப்பனுடைய வீட்டில் இருப்பது தானே நியாயம் என்று அவர் பதில் சொன்னார். இப்படியாக ஜெப ஆலயத்திற்கு செல்வதும் ஜெப ஆலயத்தை நேசிப்பதும் ஆண்டவருக்கு வாடிக்கையாக இருந்தது. நமக்கு அப்படியே ஜெப ஆலயத்தை நேசிப்பதும் ஜெப ஆலயத்தை தேடி செல்வதும் நமக்கு வாடிக்கையாக இருக்கிறதா என்பது தான் இந்த நாளின் கேள்வி. நான் எங்கெல்லாமோ ட்ராவல் பண்ணி ஊழியத்துக்காக போகும்பொழுது ஆலயங்களை பார்ப்பேன். பார்த்த உடனே அப்படியே எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். அதை மேலிருந்து கீழே வரைக்கும் பார்த்து நான் ரசிப்பேன். முற்பிதாக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து தியாகம் செய்து போராடி இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். எவ்வளோ கஷ்டம்! ஒரு ஆலயத்தை கட்டுறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? வீடை கட்டிடலாம், இல்லைன்னா வேறு எதையுமே கட்டிடலாம். சாத்தான் ஆலயத்தை கட்ட விடவே மாட்டான். அந்த மாதிரி சாத்தான் எதுக்கத்தக்கதாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் போராடி தான் ஆலயத்தை கட்டுறாங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார் என்றால் ஆலயத்தை கட்டுவதற்கு காணிக்கை தருவீர்களா என்று கேட்டு வரும்பொழுது தாராளமாக கொடுங்கள், ஏராளமாய் கொடுங்கள். ஏனென்றால் ஒரு ஆலயத்தை கட்டுவது என்பது அவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆலயத்தை கட்டுவதை விட மிக சிறப்பானது எதுவுமே கிடையாது. இன்னும் நார்த் இந்தியாவிலலாம் எக்கச்சக்கமாக ஆலயம்லாம் இல்லாமல் இருக்குது. ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிற பெங்களூருக்கு போங்களேன், ஆண்டவரை அறியாதவர்கள் எத்தனையோ ஆலயங்களை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு ஆலயங்கள் ரொம்ப ஃபியூ தான், ரொம்ப குறைதான். கிறிஸ்தவ ஆலயங்கள் அங்கே மிகவும் குறைவாக இருக்கின்றன. இன்னும் எவ்வளவோ நம்ம உழைக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவோ போராட வேண்டியிருக்கிறது, இன்னும் எவ்வளவோ ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நாம் அந்த ஆலயங்களை நேசித்து ஒழுங்காய் சென்று ஆதரவு கொடுப்போம் என்றால் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். 2வது, அங்கே இயேசு போன பொழுது ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான். ஏன் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக, ஜெப ஆலயத்திற்குள்ளாக சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான் என்பது எனக்கு ஒரு வியப்பை தந்தது, ஒரு அதிர்ச்சியை தந்தது. அங்கே சுகமளிக்கிற வல்லமை இல்லையா? அங்கே ஆண்டவர் இல்லையா? இது ஜெப ஆலயம் தானே. அவன் உள்ளே வரும்பொழுதே அந்த கை சுகமாக இருக்கலாம் அல்லவா? ஏன் அவனுக்கு சுகமாகவில்லை? ஏன் பல வருடங்களாக அந்த சூம்பின கையோடு கூட அவன் அப்படியாக நடந்து வந்தார் என்று சொல்லி நான் யோசித்து பார்க்கின்றேன். அது கர்த்தருடைய வேலை வரவில்லையா, இல்லை என்றால் ஆண்டவருடைய சித்தம் அங்கே இல்லையா என்றெல்லாம் பல கேள்விக்குறிகள் இருக்கின்றன. இருப்பினும் கூட அவன் அந்த நாளில் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபாலயத்துக்கு வந்த பொழுது சூம்பின கையுடைய மனிதன் அங்கே வந்திருந்தான். அவனை பாராட்ட வேண்டும். அப்பொழுதே அவனுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. மணவளனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த நாளிலே அவன் அந்த ஆலயத்தில் ஆயத்தமாக இருந்தான். எல்லோரையும் போல அவனும் ஆண்டவரை ஆராதிக்க வந்தான். இதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் என்ன ஒரு பாடகு மத்தியில் இருந்தாலும், கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும், தேவையின் மத்தியில் இருந்தாலும், நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும், மன போராட்டம் குழப்பத்தின் மத்தியில் இருந்தாலும் நாம் ஆலயத்துக்கு செல்வதை விட்டுவிடக்கூடாது. நான் கண்டிப்பாக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அதுதான் இங்கே நான் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆலயத்தில் போய் உட்கார்ந்துருங்க. என்னுடைய ஊழியத்தில் ஆரம்ப பாதையில் என்னுடைய ஆவிக்கிற தகப்பனோடு கூட நான் சூளைமேட்டில் இருக்கிற CSI சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் போய் வந்ததை திரும்பி பார்க்குறேன். நான் அவர்களும் சென்று விட்டு என் ரூமுக்கு முழங்கால் படிக்கிட்டு நாங்கள் ஜெபிப்போம். அதன் பிறகு தான் சாப்பிட நாங்கள் செல்வோம். அதன் பிற்பாடு என்னுடைய ஆவிக்கிற தகப்பன் வேலை கிடைத்து போன பிறகு நான் ஆலயத்திற்கு சென்று விட்டு என் ரூமில் ஒரு கூட்டம் நடத்துவேன். 30-50 வாலிபர்கள் வருவாங்க. ஜெகஜோதியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஆரம்பம் எங்கே என்று பார்த்தால் ஆலயத்திற்கு சென்றது தான். அங்கே சென்ற பொழுது தான் நான் தேவனை உமதண்டை சேர்வது என் ஆவல் பூமியில் எனப்பட்ட பாடலை கண்ணீரோடு நான் பாட கற்றுக்கொண்டேன். அது அடைக்கலான் குருவியை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்கிற செய்தி அங்கிருந்து ஐயா கொடுத்ததை நான் திரும்பி பார்க்கிறேன். எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் இன்னமும் அவர்கள் பேசிய வார்த்தை என் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாளிலே நான் நெருக்கப்பட்ட பொழுது அந்த வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாக இருந்தது. எனவே ஆலயத்துக்கு செல்வதை நாம் வழக்கமாக வைத்துக்கொள்வோம்.
ஆலயத்துக்கு செல்ல முடியலன்னா இதேமாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதை நாம் வழக்கமாக வைத்துக்கொள்வோம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை ஊழியக்காரனுடைய வாயிலை போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரலாம், விடுதலை எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரலாம், சுகம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரலாம். அதெல்லாம் ஆண்டவருக்கு எளிதான காரியங்கள். நம்முடைய வியாதிகளை நீக்குவது, நம்முடைய தேவையை சந்திப்பது, நமக்கு அதிசயங்களை செய்வதெல்லாம் ஆண்டவருக்கு எளிதான காரியங்கள். எப்பொழுது வேண்டுமென்றாலும் அதை ஆண்டவர் செய்வார். நாம் ஆயத்தமாக இருப்பது தான் அவசியமாக இருக்கிறது. ஒரு நாள் சோர்ந்து போயிட்டேன்னா உடனே ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. அதை விட கொடுமை, அந்த குரூப்பில் உள்ளவங்க வந்துட்டாங்க, இந்த குரூப்பில் உள்ளவங்க இருக்காங்க, நான் ஆலயத்துக்கே வரமாட்டேன் என்று மனிதர்கள் மேலே கோபம் வைத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வராமல் புறக்கணிப்பவர்களையும் பார்க்கிறோம். சாத்தான் வெற்றி பெறுகிறான். அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அப்பாவை பார்க்கணும், ஆலயத்தை பார்க்கணும், போயிட்டே இருக்கணும். மூன்றாவதாக நாம் காண்கிறோம், அந்த மனிதனுடைய கை சூம்பி போயிருந்ததாம். பார்த்தீங்களா, கை சூம்பி போயிருந்தால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், அது எவ்வளவு ஒரு வேதனை நிறைந்ததாக இருக்கும். கை சூம்பி போயிருந்தால் சாப்பாடை சாப்பிட முடியுமா, நல்லா ஏதாவது வேலை செய்ய முடியுமா, ஏதாவது ஒன்றும் செய்ய முடியாது. கை சூம்பி போயிருந்தால் அதை விட வேதனையான காரியம் ஒன்றுமே இல்லை, வலது கை என்று நான் நினைக்கின்றேன். சாத்தா மிகவும் முக்கியமான அந்த கையை, சூம்பின கையை உடையவனாக மாற்றி அந்த மனிதனை அது மட்டும் சிறுமைப்படுத்தி வந்தான் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் கவனிக்கின்றோம். நிறைய பேர்களை பார்க்கிற பொழுது இன்றைக்கி சூம்பின கையை உடையவர்களாக இருக்கிறாங்க. படித்து முடித்து 2 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, வேலை கிடைக்கல. அப்படி என்றால் அவருடைய கைகளும் சூம்பின கைகள் தான். சம்பாதிக்க முடியாத கைகள், அத்தனை கைகளுமே சூம்பின கையை உடையவை போன்றவை தான். சாத்தா கையை தான் குறி வைக்கிறான். இவனை சம்பாதிக்க விடக்கூடாது, இவனை வேலைக்கு போக விடக்கூடாது, இவன் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போக விடக்கூடாது என்று சொல்லி அவன் சம்பாதிப்பதை தடை செய்பவனாக இருக்கின்றான். எவ்வளவோ பெரியவர்கள் கூட சம்பாதிக்க முடியாதபடி இன்றைக்கு பரிதாபமான ஒரு நிலைமையில் நடந்து போவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு காலத்தில் அவருடைய கை ஸ்ட்ராங்காக இருந்தது, ஒரு காலத்தில் அவங்க கையை வச்சு நிறைய சம்பாதிச்சாங்க. இன்றைக்கி சூம்பி போய்விட்டது. ₹1 கூட சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி சம்பாதிக்க முடியாதவர்கள், வேலைக்கு போக முடியாதவர்கள், சாதிக்க முடியாதவர்கள், பணத்தை கைகளால் எடுக்க முடியாதவர்கள் என்று ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தோன்னா எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பணத்தை மேலே புரளுபவர்கள், பணத்தை அள்ளி அள்ளி செல்லுபவர்கள், மூட்டையிலே கட்டி வைப்பவர்கள், பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் தவிப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கையை சூம்பின உடையவர்கள், ₹1 கூட சம்பாதிக்க முடியாதபடி, ₹100 கூட சம்பாதிக்க முடியாதபடி ஐயோ பரிதாபமாய் பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். ஊழியத்தின் பாதையில் எத்தனை பேரை நான் சந்திக்கின்றேன். அவர்களுக்கு பாவம் வருமானத்துக்கு வழியே இல்லாதபடியினாலே அவர்கள் தலையில்லாத முண்டமாக, வருமானம் இல்லைன்னா நம்ம தலையில்லாத ஒரு முண்டம், அவர் தவிக்கிறாங்க, அங்கெங்கே ஓடுறாங்க. ஐயோ பாவம், அவங்க படுற பாடுகளை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. அங்கே போனால் ஏதாவது கிடைக்குமா, இங்கே போனால் ஏதாவது கிடைக்குமா, இவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்களா, அப்படி இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணணும், நம்ம போய் நின்னோன்னு நம்மளை கள்ளராக அவர்கள் நினைக்கிறாங்க. இவன் ஒரு கள்ளப்பைய காசு கேட்டு வந்திருக்கான்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஊழியம் செய்கிறவங்க காசு கேட்டாங்கன்னா உடனே கள்ளர்கள் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் கை சூம்பி விட்டபடினாலே, சம்பாதிக்க முடியாமல் போனபடினாலே தவிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காகவே இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கும் இயேசு சூம்பின கையுடைய ஒரு மனிதனை சந்தித்தார் என்பதை நான் பார்க்கிறேன். ஆலயத்துக்கு வந்த பிறகும் கூட அந்த கை நார்மலாக ஆகலை. ஆலயத்துக்கு வந்த பிறகும் கூட இன்றைக்கு உங்களுக்கு சம்பாதிக்க முடியாமல் இருக்கலாம். ஜெபிக்க ஆரம்பித்த பிறகும் கூட உங்களுக்கு சம்பாதிக்க முடியாமல் இருக்கலாம். சாத்தா உன்னை சம்பாதிக்கவே விடமாட்டேன், நீ முன்னேறவே விடமாட்டேன், உனக்கு சொந்தமாக வீடு கொடுக்கவே விடமாட்டேன், உன் பிள்ளைகளுக்கு நல்லா எல்லாம் வாங்கி கொடுக்க விடமாட்டேன், உன்னை நான் அழிப்பேன், உன் வருமானத்தை அழிப்பேன், உன் பிஸ்னஸை அழிப்பேன், உனக்கு கொடுக்குறவர்களை நான் உன்னை விட்டு விளக்குவேன், உன் வாழ்க்கையில் வனாந்திரத்தை கொண்டு வருவேன், உன்னை வறுமையின் பாதையில் நடத்துவேன், உன்னை காசு இல்லாமல் திண்டாட விடுவேன்னு சொல்லி போராடிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் நாளிலே மனம் இறங்குகிறார். உச்சத்தில் இருக்கலாம், வறுமையின் உச்சத்தில் இருக்கலாம், பண நெருக்கடியின் உச்சத்தில் இருக்கலாம். இந்த நாளில் செய்தி உங்களுக்காகவே கொடுக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். பாருங்கள், இயேசு சூம்பின கையை உடைய மனுஷன் நோக்கி எழுந்து நடுவே நில் என்றார். பாருங்கள், அதுக்கு பிறகு 5ஆம் வசனத்தின் பின்பகுதி, உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டிய உடனே அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, எப்பா உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. மத்தியில் எழுப்பி விடுறாரு. ஸ்கூலில் நாங்கள்லாம் படிக்கும்போது ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு, டிவிஷனல் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரும்போது ஸ்கூலில் அசம்பிளியில் எல்லோரும் மத்தியில் ஹெட் மாஸ்டர் சார், ஹெர்பர்ட் சாந்தப்ப ஐயா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, மெடல் போடுவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்கும்.
எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் எத்தனையோ முறை வைத்திருக்கிறார். ஸ்கூலில் படிக்கிற காலங்களிலேயே அது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எல்லாரும் மத்தியிலையும் இவனை எழுப்பி விடுறாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கையை நீட்டுப்பா அப்படிங்கிறாரு. கை சோம்பி போயிருக்குது, அவன் வெக்கத்தோடு நீட்டியிருப்பான். பாருங்கள், இயேசு அங்கே விரும்பின உடனே அந்த கை நார்மலாக மாறி போயிட்டான். அல்லேலூயா. பார்த்தா கை நார்மலாகிடுச்சுன்னு சொல்லி அந்த மனிதன் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார், அவ்வளவு மகிழ்ந்திருப்பார், அவ்வளவு அங்கே குதித்திருப்பார். அவருடைய சந்தோஷத்தை விவரிப்பதற்கு வார்த்தைகளே இல்லாமல் போயிருக்கும். எந்த சர்ஜரியும் செய்யாதபடிக்கு, தொடாதபடிக்கு, இல்லை ஒரு ஊசியை வச்சு குத்தாதபடிக்கு, ஒரு மாத்திரை கூட கொடுக்காதபடிக்கு ஆண்டவர், நம்முடைய தகப்பன், தங்க தலைவன், சர்வ வல்லமையுடைய ஆண்டவர், அவர் அப்படிங்கிற நீட்டின உடனே இந்த கை நார்மலான கையை மாறி போயிட்டான். எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நேரம் பார்த்தீர்களா? இயேசுவினால் எல்லாம் கூடும் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த மனிதனுக்கு கை நார்மலாய் அந்த கையை போல மாறிட்டான். உங்களுடைய வாழ்க்கையில் கூட சோம்பி இருக்கிற உங்கள் கையை நார்மலாய் மாற்றுவார். சம்பாதிக்க முடியாமல் இருக்கிற உங்கள் கைகளுக்கு சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் தருவார். வாலிபனே, வாலிப மகளை, பிஸ்னஸ் பண்ணுற ஐயா, டெய்லி ஆண்டோட சொல்லுங்கள், என் கைகளை பலமுள்ள கைகளாய் மாற்றுங்க. நீங்கள் கேட்க 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 ஆண்டவர் உங்கள் கைகளை பலமுள்ள கைகளாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஆற்றல் கொடுப்பார். நீங்கள் தொடர்றதெல்லாம் வெற்றியாக மாறும். இது வரைக்கும் எல்லாம் தோல்வியாக தானே போயிட்டுருக்கு. இனி பாருங்கள், நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்லாம் வெற்றியாக மாறிட்டே இருக்கும். சம்மந்தமே இல்லாத ஆட்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நல்ல வேலை செய்கிறவங்க உங்கள் கீழே வருவாங்க. உங்களுக்கு நிறைய பேருடைய கண்களில் தயவு கிடைக்கும். யாரெல்லாமோ காசு கொடுப்பாங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்து அவர் தெருவில் நின்றார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், ரெட்டிப்பாய் கொடுக்க வேண்டும்னு எல்லாரும் உதவி செஞ்சாங்களாம். எல்லாரும் தங்கத்தை கொடுத்தாங்களாம். எங்கேருந்துலாமோ யாரெல்லாமோ கொடுத்தாங்களாம். அவர் உடனடியாக அதையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய பணக்காரராக ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ரெட்டிப்பான ஒரு நன்மை உண்டாகும். இதுவரைக்கும் சம்பாதிக்க முடியாமல் இருந்த உங்கள் கைகள் சம்பாதிக்கிற கைகளாக இருக்கும். செலவுக்கு வேணும் கேட்பாங்க, வச்சுக்க. பிள்ளைகள் படிப்பு வேணும்னு சொல்லுவாங்க, வச்சுக்க. கடையில் வேலைக்காரங்க, ஐயா எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் காசு வேணுமாங்க, வச்சுக்க. ஆலயத்தில் கட்டடம் கட்டுறாங்க, ஐயா நீங்கள் இதாக காணிக்க கொடுங்க, வச்சுக்க. கைகள் பலமாக இருக்கிறபடினால எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்கள் கைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த நாளிலே மிகவும் வறுமையின் மத்தியில் இருக்கிறீங்க, மிகவும் தேவையின் மத்தியில் இருக்கிறீங்க. கொடுக்குற கைகளாக உங்களை மாற்றுவார். வாங்கின கைகளாக இருந்த உங்கள் கைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்குற கைகளாக மாற்றுவார் என்கிற ஒரு நல்ல செய்தியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். எல்லாரும் நல்லா கேளுங்க. நம்ம கை சூமன கையை இருக்கக்கூடாது. நீ நம்ம யார்ட்டையும் கேட்கக்கூடாது. கர்த்தர் நம்ம கைகளை பலப்படுத்தணும். எப்படி இந்த மனுஷனுக்கு நார்மலாக கையில் மாற்றினாரோ அதே மாதிரி மாற்றணும். ஆண்டவரை யார்ட்டையும் நீ கடன் கேட்கக்கூடாது. யார் மத்தியிலும் தலை குனிந்து நான் போகக்கூடாது. என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பலமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றுவார். எப்போ உங்கள் கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது குறையவே செய்யாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை உங்களுக்கு அவர் தருவார். உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மேலான கிருபைகளையும் இரக்கத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அவர் நிச்சயமாய் அப்படியே உங்களுக்கு செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டோம். சோம்பிய கையுடைய மனிதனுடைய கையை நார்மலாய் மாற்றினீங்க. சம்பாதிக்க முடியலையே, வேலைக்கு போக முடியலையே, வருமானம் இல்லையே, ஐயோ என் கைகள் பலகீனமாக இருக்கிறது, நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகள் செலவுக்கு பணம் கேட்குறாங்களே, கொடுக்க முடியலையே, ஐயோ எல்லோரும் காசு வச்சுருக்காங்களே, எனக்கு காசு இல்லையே, வீடு கட்ட முடியலையே, வாடகை கட்ட முடியலையே, ஐயோ வட்டி கட்ட முடியலையே, இஎம்ஐ கட்ட முடியலையே, ஐயோ என் செலவினங்களுக்கு நான் என்ன செய்வேன், யாரிடத்துல போய் கேட்பேன், என்னை கல்ல நின்று எல்லாரும் நினைக்கிறார்களே என்று மனம் பதறி போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கும்படியாக, ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தமுள்ள பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம். தேவனால கூடாத காரியம் எதுவும் இல்லை. வறுமை நீங்கட்டும், தரித்திரத்தின் ஆவி புறப்பட்டு போகட்டும், வீட்டு வாசலில் படுத்து கிடக்கிற ஆவிகள், சாபத்தின் ஆவிகள், பாராங்கற்கள் எல்லாம் விலகட்டும், ஒரு நீரூற்று புறப்பட்டு வரட்டும், ஊற்று தண்ணீரை பொங்கி 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 வருவீராக, முன்மாறி பின்மாறி பெய்வதாக, ஆசீர்வாதமான மழை பெய்வதாக. இந்த ஜூன் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக, போதும் போதுங்கிற அளவுக்கு ஆசீர்வதிப்பீராக, அள்ளி அள்ளி கொடுப்பீராக. கிருபையுள்ள ஐஸ்வர்யமே தேவனே, இந்த நாளில் ஒரு மாற்றத்தை மையாவே கொண்டு வாரும்.
இந்த நாளில் யாரெல்லாம் எனக்கு உதவி தேவை என்று ஜெபிக்கிறார்களோ, தொழில் செய்பவர்கள், அன்று வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க, கடனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய கைகளை பலமுள்ள கைகளை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதிப்பட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐசியூவில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மூக்கில் டீ போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, வயிற்றில் ஓட்டை போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, தொண்டையில் ஓட்டை போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஐயா, என்ன பரிதாபமான வாழ்க்கை! இழுத்துக்கிட்டு இருக்க உயிர் போயிருமோன்னு தெரியல. 30 வயசு, 40 வயசு, 50 வயசில் உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க உண்டு. அவளுக்கு பிரியமானவங்க வெளியே தவிச்சிட்டு நிற்கிறாங்க. எப்படியாவது உதவி செய்யுங்க, எப்படியாவது சுகம் பெற்று சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்ப உதவி செய்யுங்க. வானத்தை பூமியும் படைத்த கர்த்தா, பிரெயினில் வந்துருக்கிற பிரச்சனைகள், ஹார்ட்டில், லங்ஸில், முதுகெலும்பில், அது மருத்துவரால் சரிப்படுத்த முடியாது. நீங்கள் தான் சரிப்படுத்த முடியும். சரிப்படுத்தி இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்து. என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுது நீங்கட்டும், என்ன வேதனை இருந்தாலும் இப்பொழுது நீங்கட்டும். செயல்படாத அவயங்கள் இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும். அன்று பழைய பலன் வரட்டும், பழைய உற்சாகம் வரட்டும். ஐயா, குடும்பத்தில் பிரச்சனைகள், பிள்ளைகளாலே பிரச்சனைகள், திருமணத்தில் பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுக்காரர்களாலே பிரச்சனைகள், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள், ஐயா, பொல்லாத மனிதர்களாலே, பொல்லாத ஆவிகளாலே பிரச்சனைகள் என்று எவ்வளோ பேர் மனம் உடைந்து போயிருக்கிறாங்க. கசப்பான மாறாவோடு போராடிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் மதுரமான நாட்களை காண செய்யும். வசந்த காலம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த காலமாய் திருமணமாகலே குழந்தையிலேன் காத்திருப்பவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஐயா. அப்படியே ஆண்டவரை தோத்திரம்ப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. நீங்கள் எப்படியாவது மனம் இறங்கி எப்படியாவது ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை தோத்திரம்ப்பா. ஆண்டவரை சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் அப்பா. ஏசப்பா சோத்திரம் ஐயா. வாலிபரை ரட்சியும், உமக்கான ஒரு சேனை எழும்பட்டும் அப்பா. பெற்றோருடைய கண்ணீரை கண்டு பிள்ளைகளை ரட்சியும். வயதானக்கிலே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரை. உலகம் நடக்கிற அத்தனை நாடுகளை, இந்திய தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாக ஏசப்பாவுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்தவர்களை சந்தோஷப்படுத்தணும். இயேசுக்கு பின்னால் வந்து கெட்டு போயிட்டாங்கிற செய்தியை வரக்கூடாதப்பா. அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். ராஸ்திரி திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்குற அறிமுகப்படுத்துகிறேன். அடைக்கலான்குரிய முதியோர்களை காணிக்கையினால் ஜெபத்தினாலே தாங்கிறேன். ஒரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதி. நம்ம நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்க்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு நன்மையை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அடியார் நினைக்கும் விடாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நினைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.